ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்தோட ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா 45 படத்தில் இருந்து சூர்யா 45 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சூர்யாவோட 45வது படத்துக்கு கருப்பு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் மேரேஜ் படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. லவ் மேரேஜ் படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லவ் மேரேஜ் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் H. வினோத் டைரக்ஷனில் KVN ப்ரொடக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா இதே நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் மம்தா பிஜுவும் நடிச்சிருக்காங்க. நம்ம தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக ஜனநாயகன் படத்தில் இருந்து த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ செம மாசாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டரில் தான் நடிக்கிறாரு அப்படின்னு அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. திரை தீப்பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதியோட என்ட்ரி செம மாசாக இருந்துச்சு இந்த கிளிம்ஸ் வீடியோவில். இந்த கிளிம்ஸ் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செம மாசாக இருக்குது. ஜனநாயகன் படம் 2026 பொங்கல் வீக்கெண்டுக்கு January 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் படம் ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆக்டர் பாலையா நடிப்பில் ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் வெர்ஷனாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் பாலையோட பகவந்த் கேசரி படம் சூப்பராக தான் இருக்கும். அந்த படத்துலையும் பாலையா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக தான் இருப்பார். இந்த படத்துலையும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு போலீஸ் ரோலில் தான் நடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது உண்மையிலே ரீமேக் படமா இல்லை H. வினோத் வேறு ஏதாவது சம்பவத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் தடைகளை தாக்க. இந்த படம் இப்போ ஜூன் 27 மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அசதி அப்படிங்கிற தமிழ் படம் சன் நெக்ஸ்ட் OTTயில் ஜூன் 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனுகிரகன் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் நெல்சனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் நெல்சன் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஜெயிலர் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு டைரக்டர் நெல்சனுடைய பர்த்டேவை ஜெயிலர் 2 மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யோகி பாபு கூட சேர்ந்து டைரக்டர் நெல்சன் கேக் கட் பண்ணி அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆக்டர் பவன் கல்யாண் நடிச்சிருக்க அரஹர வீரமல்லு படம் ஜூலை 24 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நீ ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டீசரை ஜிவி பிரகாஷ் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டீசர் நல்லாயிருக்கு. நம்ம தனுஷ் அவர்களுடைய குபேரன் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. நம்ம தனுஷ் அவர்களுடைய குபேரன் படம் Day 1 கலெக்ஷன் மட்டுமே 30 கோடி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். குபேரன் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். டைரக்டர் ஜீத்து ஜோசப் டைரக்ஷனில் மோகன்லால் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் திருஷ்யம். படத்துடைய மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் தமிழ் ஹிந்தி அப்படின்னு இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. தமிழில் பாபநாசம் அப்படிங்கிற பேரில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்து ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1 மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் திருஷ்யம் 2 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டு. இப்படி 2 பார்ட்டும் ஹிட் ஆனதுக்கப்புறம் 3வது பார்ட் எடுக்கலாம் எப்படி அப்படின்னு இப்போ திருஷ்யம் 3 வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். திருஷ்யம் 3 படத்துடைய ஷூட்டிங் அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2026 நெக்ஸ்ட் இயர் நம்ம திருஷ்யம் 3 படத்தை எதிர்பார்க்கலாம். மலையாளத்தில் பார்ட் 3 வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் தமிழில் பாபநாசம் அப்படிங்கிற பேரில் எடுத்து பார்ட் 1 அப்படியே நிறுத்திட்டாங்க. நட்டப்புட்டுன்னு பார்ட் 2 எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்ட் 3 எடுங்கப்பா சீக்கிரம். தமிழில் எடுப்பாங்களா இல்லை இந்த படத்தையே டப் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு தெரியல. கண்ணப்பன் அப்படிங்கிற தெலுங்கு படம் ஜூன் 27 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கண்ணப்பன் படத்துடைய மேக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் விமல் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தேசிங்க ராஜா பார்ட் 2. இன்னைக்கு தேசிங்க ராஜா பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் செம ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருக்குது. பார்ட் 1 நம்ம சூரிய அண்ணா ஆக்டர் விமலோடைய காம்பினேஷனில் வந்த காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ சூரிய அண்ணனே ஹீரோவானதுனால இந்த படத்தில் அவர் நடிக்கல. இவர் இல்லாத காரணத்தினால இன்னும் நிறைய காமெடி ஆக்டர்ஸை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேசிங்க ராஜா பார்ட் 2 படம் ஜூலை 11 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் சேது. இந்த படம் ரிலீஸ் ஆகி இனியோட 25 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம விக்ரமுடைய சேது படத்தை டிஜிட்டலைஸ் பண்ணி மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சியான் விக்ரமுக்கு சியான் அப்படிங்கிற டைட்டில் வந்தது காரணமே இந்த சேது படம் தான். கூடிய சீக்கிரம் ரீமாஸ்டர் வெர்ஷனான இந்த சேது படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஆக்டர் சித்தார்த், தேவயானி, சரத்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் 3BHK.
3BHK படத்துலேருந்து இடிமலை அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொய்தீன். சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். 3BHK படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.